நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஜூலை 15 முதல் 3 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. இன்று முதல் 17ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தனது வீட்டில் யாரோ ஒட்டுக்கேட்பு கருவி வைத்திருப்பதாக ராமதாஸ் குற்றச்சாட்டு. கருவியை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருவதாகவும் ராமதாஸ் பேட்டி. என் வீட்டிலேயே நான் உட்கார்ற இடத்துல என் வீட்டிலேயே என் பக்கத்தில் என் நாற்காலிக்கு பக்கத்திலேயே ஒட்டு கேட்கும் கருவி. அது யார் வச்சாங்க, எதற்காக வச்சாங்கன்றதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். பாகிஸ்தான் தாக்குதலில் இந்தியா பாதிக்கப்பட்டதாக ஒரு புகைப்படமாவது காட்ட முடியுமா என தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் கேள்வி. பாகிஸ்தானில் 13 விமானப்படை தளங்கள் தாக்கப்பட்டதாகவும் சென்னையில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் பேச்சு. நாளை நடைபெறுகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு. 3900 இடங்களுக்கு 13,83,000 பேர் எழுதுகின்றனர். அதிமுக கூட்டணியில் இணைந்த பிறகே மதிமுகவுக்கு அங்கீகாரம் கிடைத்தது. ஜெயலலிதாவை சந்தித்தது மிகப்பெரிய தவறு என்ற வைகோவின் கருத்துக்கு ஜெயக்குமார் பதிலடி. வனிதா விஜயகுமார் நடித்துள்ள மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்திற்கு எதிராக இளையராஜா வழக்கு. தன்னுடைய ராத்திரி சிவராத்திரி பாடலை அனுமதியின்றி பயன்படுத்தி இருப்பதாக குற்றச்சாட்டு. 75 வயதானால் மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டும் என RSS தலைவர் மோகன் பகவத் பேச்சு. பிரதமர் மோடிக்கு செப்டம்பரில் 75 வயதாகும் நிலையில் பேசியதால் சர்ச்சை. இருநாள் பயணமாக வரும் 27ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழ்நாடு வர வாய்ப்பு. கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடக்கும் ஆடி திருவாதிரை நிகழ்வில் பங்கேற்பார் என தகவல். பள்ளிக்கல்வித்துறை சார்பில் சிகாகோ உலக தமிழ்மொழி அறக்கட்டளை உதவியுடன் உருவாக்கப்பட்ட உலக பொதுமறை திருக்குறள் நூல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் 28 ஆண்டுகளுக்கு பின் பிடிபட்டவர் கர்நாடகாவில் மளிகை கடை நடத்தி வந்தார். கைது நடவடிக்கை தொடர்பாக டிஜிபி சங்கர் ஜிவால் விளக்கம். புதுமணப்பெண் ரித்தன்யா தற்கொலை வழக்கில் மாமியாரின் ஜாமீன் மனு தள்ளுபடி. பெற்றோரின் கோரிக்கையை ஏற்று திருப்பூர் நீதிமன்றம் உத்தரவு. திருப்பூர் மாவட்டம் வீரபாண்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதிய வகுப்பறைகள் இல்லாததால் மொட்டை மாடியில் வைத்து வகுப்பெடுக்கும் ஆசிரியர்கள். பள்ளியில் ஆய்வு செய்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் விரைவில் தீர்வு எட்டப்படும் என உறுதி. தர்மபுரி ஆட்சியர் அலுவலகத்திற்கு இருசக்கர வாகனத்தில் வருபவர்கள் ஹெல்மெட் அணிவது கட்டாயம். மீறி வந்தவர்களுக்கு அபராதம் விதித்த போக்குவரத்து காவலர்கள். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தில் கொரியர் நிறுவனத்தில் கிளீனர் இயக்கிய சரக்கு வாகனம் மோதி விபத்து. 2 உயிரிழந்த பரிதாபம். பிரபல பாடகி ஆஷா போஸ்லே இறந்துவிட்டதாக பரவும் தகவல் வதந்தி. மகன் ஆனந்த் போஸ்லே விளக்கம். திருப்பதியில் இலவச தரிசனத்திற்கு 20 மணி நேரம் காத்திருக்கும் பக்தர்கள். தங்கும் அறைகளுக்கு தட்டுப்பாடால் தவிப்பு. டெல்லி அருகே டென்னிஸ் வீராங்கனையை தந்தை சுட்டுக் கொன்ற வழக்கில் புதிய திருப்பம். மகளின் வருமானத்தில் வாழ விரும்பாததால் கொன்றதாக தகவல். ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக ஒருநாள் கிரிக்கெட் அணியின் கேப்டனாக சுப்மன் கில் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல். அக்டோபரில் நடைபெறவுள்ள ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடருக்கு முன் அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு.
நடிகை வனிதா விஜயகுமார் நடிப்பில் உருவாகியுள்ள மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள பாடலை நீக்க கோரி இசையமைப்பாளர் இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். நடிகை வனிதா விஜயகுமார் மற்றும் நடன இயக்குனர் ராபர்ட் நடிப்பில் உருவாகியுள்ள மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படம் இன்று திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. இதில் இசையமைப்பாளர் இளையராஜா இசையமைத்த மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் இடம்பெற்ற ராத்திரி சிவராத்திரி பாடல் இடம்பெற்றுள்ளது. தான் இசையமைத்த பாடலை தன்னுடைய அனுமதி இல்லாமல் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தில் பயன்படுத்தி இருப்பதாகவும் பாடலை மாற்றி அமைத்திருப்பதாகவும் இளையராஜா தரப்பில் சிவில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது காப்புரிமை மீறிய செயல் என்றும் உடனடியாக அந்த பாடலை படத்திலிருந்து நீக்க உத்தரவிட வேண்டும் என்றும் இளையராஜா தனது மனுவில் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க கோரி இளையராஜா தரப்பில் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பு முறையீடு செய்யப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கை திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக ஒப்புதல் அளித்துள்ளார். தனது வீட்டில் தான் அமரும் நாற்காலிக்கு அருகிலேயே ஒட்டு கேட்கும் கருவி ஒன்று இருந்ததாக கூறியுள்ளார் பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ். என் வீட்டிலேயே நான் உட்கார்ற இடத்துல என் வீட்டிலேயே என் பக்கத்தில் என் நாற்காலிக்கு பக்கத்திலேயே ஒட்டு கேட்கும் கருவி. அது யார் வச்சாங்க, எதற்காக வச்சாங்கன்றதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அதை எடுத்து பார்த்தா லண்டன்லேருந்து வந்துடுது. அது சாதாரண வேலை கிடையாது, அதிகமான விலை உள்ள ஒரு கருவி. கண்டுபிடிச்சது எப்போங்க ஐயா? கண்டுபிடிச்சோம். பிரதமர் மோடிக்கு வரும் செப்டம்பர் மாதம் 75 வயதாக உள்ள நிலையில் 75 வயதானால் மற்றவர்களுக்கு வழிவிடுங்கள் என்று RSS தலைவர் மோகன் பகவத் பேசியது அரசியல் களத்தில் விவாதத்தை கிளப்பியுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் RSS அமைப்பின் மறைந்த மூத்த தலைவர் மோரோபந்த் பிங்க்லி குறித்த புத்தகத்தை தற்போதைய தலைவர் மோகன் பகவத் வெளியிட்டார். அப்போது பேசிய அவர் மோரோபந்த் பிங்க்லியிடம் கூற்றுப்படி 75 வயதானால் மற்றவர்களுக்கு வழிவிடுங்கள் என்று கூறினார். வரும் செப்டம்பர் மாதம் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மோகன் பகவத் 75 வயதை தொடுகின்றனர். இந்நிலையில் பிரதமர் மோடி ஓய்வு பெற வேண்டும் என்று மோகன் பகவத் மறைமுகமாக கூறியிருப்பதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன. ஒரு விஷயத்தை செய்யாமல் அதனை பரப்புரை மட்டும் செய்வது ஆபத்தானது என்று கூறியுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் அபிஷேக் மனு சிங்வி 75 வயதில் ஓய்வு பெற வேண்டும் என்ற விதியை தற்போதைய தலைவர்கள் கடைபிடிக்க மாட்டார்கள் என்று தெரிவதாக விமர்சித்துள்ளார். இதே விதியை பயன்படுத்தி அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, ஜஸ்வந்த் சிங் ஆகியோர் ஓய்வு பெறுவதற்கு பிரதமர் மோடி அழுத்தம் கொடுத்ததாக உத்தவ் தாக்கரே தரப்பைச் சேர்ந்த சிவசேனா MP சஞ்சய் ராவத் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் அதே விதியை தற்போது மோடி கடைபிடிப்பாரா என்றும் சஞ்சய் ராவத் கேள்வி எழுப்பியுள்ளார். அதே சமயம் இவ்விதிகள் பிரதமர் மோடிக்கு பொருந்தாது என்று 5 ஆண்டுகளுக்கு முன்பே மோகன் பகவத் கூறியிருந்தார். கடந்த ஆண்டு இது தொடர்பாக விளக்கமளித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2029ஆம் ஆண்டு வரை மோடியே பிரதமராக நீடிப்பார் என்று கூறியதும் குறிப்பிடத்தக்கது.